ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து போட்ரானிக்ஸ் பிராண்டோடைய ஒயர்டு இயர்ஃபோன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டுடே தான் டெலிவரி ஆச்சு. இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் அண்ணனே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. நானும் கேட்டு பார்த்தேன், நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் ஃப்ளிப்கார்ட் அண்ணனும் நோ சொல்லிட்டாரு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சரி வாங்க பாக்ஸில் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இயர்ஃபோன் அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபிஇ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரோட குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் 14.2 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பேஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி வாங்க மொபைலில் மாட்டி சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். நான் வாங்கினது 3.5 mm ஜாக் உள்ள மாடல். ஆனால் என் ஃபோனில் டைப் சி தான் இருக்குது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்புறம் எதுக்குடா இது ஆர்டர் போட்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோட லேப்டாப்ல போட்டு யூஸ் பண்றதுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணா லாகிங் இஷ்யூ இருக்கு. ஸோ அதனால தான் ஒயர் இயர்ஃபோன் வாங்கியிருக்கேன். இதே மாடல்ல டைப் சி மாடலும் இருக்கு. ஸோ உங்க ஃபோன் டைப் சி தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அந்த மாடல் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் கேட்டிருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. 300 பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல இயர்ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா போட்ரானிக்ஸ் பிராண்டோட இந்த இயர்ஃபோனை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.